அதாவது ஒய்ஃப் வந்து கேர்லியா கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது இன்னசென்ட்னா இப்படி சொன்னா நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் கூட ஒய்ஃப் பண்றாப்ல. கல்யாணம் ஆயிருச்சு, பெரியவங்க இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறாங்க. கடை கொட்டு போவேன், பையனும் வருவான் கூட, என் ஒய்ஃபும் வருவாங்க. அப்பா எனக்கு லேஸ் வேணும் இது வேணும், ஆனா அவங்க மட்டும் வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க, பல்லி மிட்டாய் வாங்கி கொடுங்க. இன்னமா தேன் மிட்டாய் எல்லாம் கேக்குறாங்க. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. எங்க வீட்டுல கரண்ட் கட் ஆனாலும் ஆடுற கேம்ஸ் இது ஒண்ணுதான். கொக்கோ பரப்பரை, கோழி பரப்பரை, அப்புறம் ராஜா ராணி விளையாடும். இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் ஒழுங்கா விளையாடுறாருமா? ஃபாலோ பண்றாரு? சூப்பரா விளையாடுறாரு. சூப்பரா விளையாடுறாரு. ஆமா சார். எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப்ல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஆபீஸ் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு அவசர அவசரமா வருவான். சரி ஏதோ முக்கியமா டிவி பார்க்க போறான்னு நினைச்சா கார்ட்டூன் நெட்வொர்க் வச்சுட்டு போக்கிமான், சின்சான் ஒரு நைட் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டில் யூ லைக் கார்ட்டூன்ஸ்? ரொம்ப பிடிக்கும். இவர் இல்லனா கார்ட்டூன் தான் பாப்பேன். இல்ல இவர் இல்லனா இவர் இருந்தா அவரே கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி தான். கார்ட்டூன் மாதிரி தான் இருக்காரா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. வெளில எங்கேயா போறோம் ஃபேமிலியோடனா குழந்தைய தூக்கிப்பேன் கையில, என்னையும் தூக்கிப்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. 3 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டேன். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்து. பச்சை உயர தாண்டாமாங்க சார். ஏங்க உங்களை குனி வச்சு உங்க தாண்டேங்கறாங்களா சார்? ஏங்க பொய் சொல்ல கூடாது. ஏங்க அப்பலாமா ட்ரை பண்றீங்க? ஒரு 2-3 டே ட்ரை பண்ணிருக்கேன் சார். ஓ, அதுவே போதுமே நீங்க சொல்லி முடியறதுக்கு. நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் சார். இது கொஞ்சம் மாத்திக்கினா நல்லா இருக்கும். ரொம்ப முடியல அது. என்னால முடியலடா. பொண்ணுக்கு அப்பா இருக்கா சார், அவ பண்றா. எனக்கு அப்பா இல்ல. அப்போ அந்த பிளேஸ்ல இவர்தான் நான் பார்க்க முடியும். வேற யாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியாதுல்ல. ஏன் இதுக்குனே கை தட்டுறீங்க? டேய், அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டுனது? நான் யாரா கை தட்டுனது? மூவில பார்த்தா மட்டும் ரசிக்கிறோம் சார். மூவில அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாக்க ரசிக்கிறோம்ல. செம்ம சீன்பா என்னமா பண்றாங்க அப்படின்னு. ரியல் லைஃப்ல ஒரு வாட்டியே தானே செய்யலாம்ல. வாங்க, இவர்தான் இருக்காரு. அவன் இருப்பாருமா, அங்க போனா நான் இருப்பனா? சார் நான் ரொம்ப நியாயமா சொன்னேன். அது முடியாது, இது அநியாயம். இது சத்தியமா அநியாயம். எப்படிங்க அலுங்குற குளுங்குற பாட்டுக்கு ஒரு ஏங்க பாவங்க நீங்க. இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ் தெருவுல நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க, கையை இழுத்து இழுத்து பிடிச்சிப்பாங்க. கையை விடு கொஞ்சம் நாச்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னா, இல்ல நான் என் பக்கத்துல வா, கையை பிடிச்சிதான் போவேன் அப்படிம்பாங்க. இல்ல, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்சென்டிவ் எல்லாம் வரால, எங்க அம்மாட்ட நான் மறைச்சிருவேன். சரி. ஆனா இப்ப பாத்துட்டு தான் இருக்காங்க, முடிச்சிருவாங்க. இது சொல்லிடாதப்பா. 500 ரூபாய் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றாரா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறேன்ல. இது நம்ம வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டா அன்னைக்கே ஈவினிங் வந்தானா கேட்பாங்க அம்மா, ஏன்னா உனக்கு ஏதாவது இன்சென்டிவ் வந்துச்சாமே. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? 9 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க, அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. அவ அடம் பிடிச்சிட்டு இருப்பா நான் விளையாடணும்னு சொல்லிட்டு, இவங்க ஃபர்ஸ்ட் அடம் ஆடிட்டு அதுக்கு அப்புறம். அதாவது ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இல்ல, எப்போதுமே வா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. 1 மணிக்கு நைட்ல வந்து இது வந்துடக்கூடாது, குல்ஃபி ஐஸ். குல்ஃபி வேணும் அப்படின்ட்டு நைட்டு 1 மணிக்கு. ஆமா. அப்பதானே பசங்க தூங்கிடுவாங்க. யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கீங்க? என்னங்க 2 கையும் தூக்கிட்டீங்க? இது இப்ப குல்ஃபி ஐஸ் வேணும்னா எனக்கு நீங்க கொஞ்சம் பேர் உண்மை சொல்லணும். இவங்க எல்லாம் சொன்னாலாம் சப்ப மாட்டுருங்க, இதை விட நான் குழந்தைத்தனமா இந்த விஷயம் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கிக்கலாம். நல்லா இருக்க. டெய்ரி மில்க் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நல்லா ரசிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பெட் மேல ஏறி நின்னு ஃபுல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு அந்த சாக்லேட் ராப்பர் கூட கல்லப்படாது. நாங்களாம் பிரச்சனை பண்ணா தடயம்லாம் பண்ணுவோம், பஸ் கண்டே பிடிக்காது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஓகே வாங்கிக்கங்க. எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு குல்ஃபி கிடைக்குமாங்கிற லெவலுக்கு வந்துருச்சாங்க. பக்கத்துல நிக்க போய் பீடி பண்டலையே பாக்குறானையா, தூக்கிட்டு ஓடிடுவானோ.